நிகழ்ச்சியில் அடுத்ததாக காவடி சிந்து. காவடி ஆட்டம் என்பது முருக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆட்டமாகும். இந்த ஆட்டத்தில் ஆடுபவர் காவடி என்னும் பொருளை தோளில் வைத்துக்கொண்டு ஆடுவர். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் இன்ன பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோவிலில் வழிபாட்டின் ஒரு கூறாக காவடி ஆட்டம் இடம்பெறுகிறது. முருகன் கோவிலுக்கு சென்று காவடி எடுப்பதை பக்தர்கள் ஒரு நேர்த்தியாக வைப்பதுண்டு. இந்த காவடி ஆட்டத்தை கோவில்களில் இளவயதினர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்து ஆடுவார்கள். இறைவனின் வழிபாட்டின் கூறாக தோன்றிய காவடி ஆட்டம் பிற்காலத்தில் தொழில் முறை ஆட்டமாகவும் வளர்ச்சி பெற்றுள்ளது. இத்தடியில் இரு முனைகளையும் இணைக்கும் வகையில் மரத்தாலும் மெல்லிய பிரம்புகளாலுமான ஒரு அழகான வடிவு அமைந்திருக்கும். அதன் மேல் அழகான குஞ்சங்களுடன் கூடிய பட்டு துணி போர்த்தப்பட்டிருக்கும். 4 மூலைகளிலும் ஏராளமான மயிலிறகுகளை சேர்த்து கட்டி அதற்கு அழகு கூட்டியிருப்பர். வளைவு பகுதியின் உச்சியிலும் உயரமான கூம்பு வடிவிலான அலங்கார கூறு அமைந்திருக்கும். இத்தகைய சிறப்புமிக்க காவடி ஆட்டத்தை முருகனுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக நடனமாட வருகிறார்கள் நம் நடனப்பள்ளியின் மாணவிகள். ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை கந்தபாலன் அசுரதம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை கந்தபாலன் அசுரதம்மை வென்ற வடிவேலன். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும். ஆதிசக்தி அன்னை கந்தபாலன் அசுரதம்